கோவை எஸ்.எஸ். குளம் ஒன்றியம் கொண்டையம்பாளையம் ஊராட்சி வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தகை நாராயணசுவாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் அவருடைய 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் ராம்குமார் பாடி தலைமையில் கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன், அன்னூர் தாசில்தார் யமுனா, வட்டார வளர்ச்சி அலுவலர் தனலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நாராயணசுவாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலை மற்றும் நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இவ்விழாவில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் ரவி, தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு, ஆறுகுட்டி, எஸ்.எஸ். குளம் ஒன்றிய திமுக செயலாளர் சுரேஷ்குமார், வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு தலைவர் ஆரோக்கிய ஜான், மாவட்ட கவுன்சிலர் அபிநயா, ஆறுகுட்டி, பகுதி கழக செயலாளர் சுரேந்திரன், 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் கல்விக்குழு தலைவர் மாலதி, தலைமை செயற்குழு உறுப்பினர் டி.ஆர். சண்முகசுந்தரம், மாவட்ட பிரதிநிதி கந்தசாமி, மோகன், சுப்பையன் மற்றும் இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி மாநில தலைவர் வேட்டலம் கே. மணிகண்டன் மற்றும் பல்வேறு விவசாய சங்கத்தினர், விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னதாக நாராயணசுவாமி நாயுடு குடும்பத்தார் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.